ஹலோ மக்களே! இப்ப நம்ம எத பார்க்க போறோம்னா, பிரண்ட துவையல் எப்படி செய்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது புது சேனல். நீங்க சப்போர்ட் பண்ணா தான் இந்த சேனல் குரோத் ஆகும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் புளி. நான் அதுல குண்டு மிளகா போட்டிருக்கேன் காமிக்கிறேன். ஆனா நான் போட்டது நீல மிளகா தான் போட்டிருக்கேன். 4 மிளகா போட்டிருக்கேன். நீங்க காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கங்க. கொஞ்சோண்டு புளி போதும். அவ்வளவுதான். சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு நெறைய சேர்க்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அளவு நெறைய வரும். நான் இந்த அளவு தான் சேர்த்திருக்கேன். இதுல முக்கியமான வேலையே இந்த பிரண்டைய கிளீன் பண்ற வேலை தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. கஷ்டமான வேலையும் கூட. இப்ப இத எங்க அத்தை தான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வயசானவங்களால மட்டும்தான் கரெக்ட்டா, ப்ராப்பரா அதுல உள்ள நரம்பெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ண முடியும். இந்த நரம்பெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நார் நாரா வரும். அத சாப்பிடவே முடியாது. கொஞ்சம் அரிக்கவும் செய்யும். அதனால இத கொஞ்சம் கவனமா தான் கிளீன் பண்ணணும். உங்க வீட்ல யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா, அவங்கட்ட குடுத்து கிளீன் பண்ண சொல்லுங்க. ஏன்னா, இத அவங்க தான் ரொம்ப கவனமா கிளீனா பண்ணுவாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது. அவங்க அழகா பண்ணி குடுத்துருவாங்க. இத பண்ணா மட்டும் தான் அத நம்ம சாப்பிட முடியும். அந்த நார்லாம் இல்லாம நல்லா டேஸ்ட்டா வரும். அரிக்கவும் செய்யாது. ரொம்ப முக்கியமானது இந்த வேலை. இத பார்த்துக்கோங்க எப்படி பண்றாங்கன்றத பார்த்துக்கோங்க. முதல்ல தோல்லாம் சீவிக்கிறாங்க. சீவிட்டு அத நம்ம 2ஆ உடைக்கும் போதே நார் கையில வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உரிச்சு உரிச்சு இந்த நாரை எடுக்கணும். இத ஒரு 3, 4 டைம் நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. இத கிளீன் பண்ணும்போதே கையெல்லாம் கொஞ்சம் அரிக்கும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய தடவிக்கோங்க. இத கிளீன் பண்ணி முடிச்சு தேங்காய் தடவிக்கோங்க. இப்ப நம்ம சட்டிய வச்சுட்டு எண்ணெய ஊத்தி நல்லா பிரண்டைய போட்டு வதக்கணும். பிரண்டைய மட்டும் முதல்ல வதக்கணும். நீங்க வெங்காயம் போட்டு ஒண்ணா சேர்த்து சில பேர் வதக்கி வச்சர்றாங்க. அப்படி வச்சீங்கன்னா அரிக்கும். அது உங்களுக்கு சாப்பிடவே முடியாது. முதல்ல இப்படி தனியா அத வதக்கணும். நல்லா பொறுமையா வதக்குங்க. இந்த கலர்ல வரணும். இந்த பச்சை கலர்லாம் போய் இந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது தான் அதை எடுக்கணும். அந்த அளவுக்கு பொறுமையா அதை வதக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அதுல அரித்தன்மை இருக்காது. சாப்பிடும்போது நாக்கெல்லாம் அரிக்கும். அது பண்ண அரிக்காது. இப்ப சட்டில எண்ணெய் வச்சு வெங்காயத்தை நல்லா நிறைய போட்டுருங்க. நான் கொஞ்சம் வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நீங்க வேணும் நிறைய வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் நல்லது தானே உடம்புக்கு. தாராளம் நிறைய சேர்க்கலாம். பொறுமையா நல்லா வதக்கிக்குங்க. சின்ன வெங்காயம் வதங்கின உடனே அதுல நான் பெரிய மிளகா 4 மிளகா போட்டிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சோண்டு புளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இந்த புளியெல்லாம் கொஞ்சம் வதங்கணும். பூண்டு புளியெல்லாம் கொஞ்சம் வதங்கணும். நல்லா பொறுமையா அதை வதக்கிக்கலாம். கிளறி விட்டே இருங்க. என்ன பிடிச்சிரும். இந்த டைம்ல நம்ம தனியா வதக்கி வச்சிருக்க பாத்தீங்களா பிரண்டை, அதை ஒண்ணா போட்டு கிளறிடணும். இன்னும் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் இதை வச்சு வதக்கிட்டே இருக்கணும். இந்த டைம்ல உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இதை மிக்சியில அடிச்சுட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி அழகா ரெடி ஆயிடும். இதை நம்ம தோசையோட சாப்பிடலாம், இட்லியோட சாப்பிடலாம். சுடு சாதத்துல இதை போட்டு கொஞ்சம் நெய் ஊத்தி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்டா இருக்கும். உடம்புக்கும் அவ்வளவு நல்லது. 80 வயசு வரைக்கும் உங்க எலும்புலாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். வாரத்துல 2 நாள் தவறாம சாப்பிடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.